அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் விளையாடணும். எனக்கு வீட்ல இருந்து போர் அடிக்குது. அப்படியா? சரி, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க வந்து குழந்தை வீட்ல தனியா இருந்தா போர் அடிக்கதான் செய்யும். அதனாலதான் சொல்றேன் 2 பசங்க இருக்கணும், ஒரு பையன் ஒரு பொண்ணு. மா உங்களுக்கே தெரியும்ல, முதல் குழந்தை பிறக்கும் போது என்னாச்சுன்னு தெரியும்ல. அப்புறம் அம்மா, எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை போதும். இஷு தான் எங்களுக்கு பொண்ணு, அப்புறம் பையன். சினிமா டைலாக்லாம் வேண்டாம், பையன் கண்டிப்பா வேணும், இல்லனா வம்சம் விருத்தி ஆகாது. ஒரு டாக்டரோட அட்ரஸ தரேன். ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் கிளினிக்கு போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங்கே அங்க போங்க. மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேமா. அட ஏன் போக மாட்டேன்? சரி சரி விடுங்க, நாங்க போய்க்கிறோம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுப்பா. மேடம், டிஎஸ்பி ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணை காணுமா? என்ன? பத்ரி, எதுக்கு இங்க வந்த? இந்த ஷெர்வானியை காட்ட வந்தேன். சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? நல்ல டிப்பு டாப்பா இருக்கேன்ல? என்னோட வருங்கால மனைவிக்கு என்னோட ட்ரெஸ் பிடிச்சிருக்கணும்ல? சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? தள்ளி போடா. எதுக்காக இப்ப கத்திட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணலம்மா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்றா. இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். இவளை பாருங்க. இவளோட கதவை எதுக்காக மூடி வைக்கல? உன்னால வேலை பார்க்க முடியலன்னா இங்க இருந்து போயிடு. பத்ரி, நீ என் செல்ல பையன் தானே? அம்மா சொன்னா கேப்பல்ல? நீ இவளோட ரூமுக்கெல்லாம் வராத. இவ நல்ல பொண்ணு கிடையாது. இவ ரொம்ப மோசமானவ, தந்திரக்காரி. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும். பாருங்க, இப்ப நான் ஷேர்வானி எல்லாம் போட்டு வந்திருக்கேம்மா. இங்க பாரு, அடம் பிடிச்சினா நான் இவளை இப்பயே இங்க இருந்து அனுப்பிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். அவளை அனுப்பாதீங்கம்மா, அவளை அனுப்பாதீங்க. நான் இங்க இருந்து போயிடுறேம்மா. நான் போறேன், இங்க இருந்து போறேன். நீங்க தான் ருப்சாத்தா? நீங்க தான் யாரோ ஒரு பொண்ணு தொலைஞ்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, அவங்க பேரு ஸ்ரேயா. 1 மாசமா அவங்க கால் எடுக்கிறது இல்ல, அதோட காலேஜுக்கும் வர்றது இல்ல. இதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் கூட இருக்கலாம். அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுனீங்களா? பல தடவை முயற்சி பண்ணோம் மேடம், கால் பண்ணியும் பார்த்தேன். ஆனா எப்பவும் போல காலை கட் பண்ணிடுறாங்க. அதோட வீட்டுக்கு போனா பார்த்த உடனே கதவு சாத்திடுறாங்க. என்னவோ தப்பு நடக்குது மேடம். ஸ்ரேயா காணாம போனதுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அந்த பொண்ணுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்? எனக்கு தெரிஞ்சு பையன் வயசுல ரொம்ப பெரியவனா இருந்தான். சரி, வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களால சொல்ல முடியுமா? ஸ்ரேயாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஜான்வி. அவ தான் சொன்னா அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ சண்டை நடந்துச்சான். நீ பண்ற தில்லு முள்ளு மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சினா தைரியம் வரதா நீ என்னைய மிரட்டுவே? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பேசு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு. பேசு நிக்கற. ஏய், உனக்கு ஒண்ணு இல்லல? உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை நடக்குது ஸ்ரேயா, சொல்லு. கண்டிப்பா அந்த பையன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். ஏன்னா எல்லார் முன்னாடியும் அன்னைக்கு அவ கண்ணத்துல அரைஞ்சா. யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட நாங்க பேசிக்கிறோம். வாங்க போலாம். அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்ரேயாவை நாங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம். என்ன, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அம்மா, சமர் கிட்ட பேசாத வரைக்கும் அந்த பொண்ணு ஸ்ரேயா சாப்பிட மாட்டாளா? அட, பசி எடுத்தா தானா சாப்பிட போறா. அவன் மட்டும் வந்தானா நான் அவனை கொன்னுடுவேன்.
இத பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே யாராவது வந்தாங்கன்னு நினைச்சுக்கோயேன், நான் அவங்க கூட பண்ணிடுவேன். நீ எழுந்து சாப்பிடு பார்க்கலாம். சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் பருப்பு இருக்கு, சோறு இருக்கு, அம்மா தான் சமைச்சிருக்கு. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடலனா அப்ப நானும் சாப்பிட மாட்டேன். சமர் யாருன்னே தெரியாது, அவனுக்கு உன்னை பத்தி சுத்தமா கவலை கிடையாது. ஆனா நான் உனக்காக கவலைப்படுறேன். எழுந்து சாப்பிட, இல்லைன்னா நான் ஒரு அம்மா போல உனக்கு இப்ப ஊட்டவா? நீ எதுக்காக சாப்பிட மாட்டற? உட்கார, இந்தா சாப்பிடு சாப்பிடு. அம்மா 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 அம்மா, எனக்கு வலிக்குதுமா, வலிக்குது அம்மா, வலிக்குதுமா அம்மா, ரொம்ப இவனை கூட்டிட்டு போ. சாப்பிடு. உன்னால என் பையனும் சாப்பிடாம இருந்துட்டானா, அப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்ட, உன்னோட சமரும் உயிரோட இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? சாப்பிடு. சமர், நீ ஏன் இன்னும் என்ன தேடிட்டீங்க வரல? சமர் இன்னைக்கு பார்ட்டி கொடுக்கறான். சமர், என்ன பண்ண போற சொல்லு. என்ன பண்ணணும் நீயே சொல்றா. போய் ஸ்ரேயாவை கிஸ் பண்ணடா. கமான் சமர். சமர் 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 சமர். இல்ல, எனக்கு இப்போ இதெல்லாம் இஷ்டம் இல்ல. ட்ரஸ்ட் மீ. சமர் 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 சமர். ஸ்ரேயா 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 ஸ்ரேயா, என்ன கோவமா? என் கையை விட முதல்ல. உன்னை எம்பாரஸ் பண்றதுக்காக நான் அப்படி பண்ணல. நான் ஏன் அப்படி பண்ணனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love you, Shreya. I love you too. அப்பா, உன்னை படிக்கிறதுக்காக வெளியில அனுப்புனா? அப்பா நான் சொல்றதை முதல்ல கேளுங்க. சமர் ஒன்றும் தருதலாம் இல்ல. என்னாச்சு? கொஞ்சம் என்கிட்டயும் சொல்லுங்க. படிப்புல கவனம் செலுத்தாம உன் பொண்ணு பசங்க கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. அப்பா, நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அவன் கூட உன்னை பார்த்தானு வை. ஸ்ரேயாவோட கிளாஸ் டீச்சர் தான் சொன்னாங்க, 1 மாசத்துக்கு மேல அவ கிளாஸுக்கே வர்றது இல்லையா, ஃபோனும் எடுக்கிறது இல்லையா. ருப்சாத் அலி வாய்க்கு வந்ததை உளருவா, வேற ஒன்றும் இல்லை சார். அவளுடைய ஃபேக்கல்ட்டிலேயே அவளை வேற யாருக்கும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது போலீஸுக்கு அவன் ஏன் ஃபோன் பண்ணணும்? உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. சொல்லப்போனா என் பொண்ணு இப்படி தான் இருப்பா. அவள் எங்கேயாவது ஸ்கூல் கேம்புக்கு போனால் எங்களுக்கு அவ ஞாபகமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் பொண்ணு ஞாபகம்லாம் வரும் இல்லையா. அவளை எதுக்கு இவ்வளோ தூரம் அனுப்புனீங்க மிஸ்ஸஸ் பிரதாப்? அவ சேர்க்க சரியில்லாம போயிடுச்சு. பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டா. மிஸ்டர் பிரதாப், நாங்க இவங்க கிட்ட கேட்டோம், இவங்க வாயை திறந்து பேசிட்டோம். அதோட பொறுக்கி பையன் நீங்க சொன்னீங்களே, அது சமரை பத்தி தானே? எங்களுக்கு எந்த சமரையும் தெரியாது. ருக்ஸார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே, அவளை பத்தி பிரின்சிபல் கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதனாலதான் இந்த விஷயத்த அனாவசியமா பெருசாக்குறா. அதே இதுக்கு அது அவ தன்னையே மாடனா நினைச்சுக்கிறா. அவளால பசங்க தான் கெடுறானுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஸ்ரேயாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கூப்பிடுங்க. ருப்சார் அலியோட சந்தேகமும் தீர்ந்துடும், நாங்களும் கிளியர் ஆகிடுவோம். ஸ்ரேயா தன்னுடைய பாட்டி கூட எங்கேயோ ஆன்மீக டூர் போயிருக்கா. அங்கெல்லாம் நெட்வொர்க்கு கிடைக்காது. அவள் வந்த உடனே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். பை த வே, நீங்கள் ஸ்ரேயாவோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க.
அவங்க பேசுறது வச்சு பார்க்கும்போது அவங்க எதையும் மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஷாலினி பயந்து போயிருந்தாங்க. எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்கு. சார் ஒரு வாரத்தில் எல்லா டீட்டெயில்ஸையும் மொத்தமாக எடுத்துடலாம் சார். ருக்ஷார் மேடம் ஒரு பையனை பற்றி சொன்னாங்க. அவன் பேர் சமர். அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் சார். நீங்கள் 2 பேரும் போய் சமரை விசாரிச்சு பாருங்க. அவங்ககிட்ட இருந்து ஏதாவது விஷயம் தெரிய வரும். ஒரு 14 வயசு பொண்ணோட பிரச்சனை இது. இந்த கேஸை நாம சீக்கிரம் முடிக்கணும். இதுதான் நம்ம டார்கெட். ஃபோன் எடுத்து பேசு. அர்ஜென்ட் காலாக கூட இருக்கலாம். ஹலோ மிஸ்ஸஸ் பூனம், உங்க மதர் இன்லா 4 மணிக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிருக்காங்க. உங்களால வர முடியுமா? இல்ல அப்புறம் புக் பண்ணிக்கவா? வேண்டாம், நான் வந்துடுவேன். தேங்க்யூ. என்னாச்சு? என் மாமியார் எனக்காக ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. சரி, நீங்க கிளம்புங்க. இவர் இருக்காருல்ல, நாங்க பாத்துக்கிறோம். இங்கே உட்காருங்க மேடம். அழாதீங்க, அம்மா வந்துடுவாங்க. என்னமாச்சு? என்ன ப்ராப்ளம்? எதுக்காக அழுற? இந்த பொண்ணு கூட யாரும் வரல? இவங்க அம்மா ஃபீ கவுண்டர்ல இருக்காங்க. என்னம்மா அமைதியாயிரு, என் மேல நம்பிக்கை வை. உங்க ஃபேமிலில இருந்து இப்ப வந்துட்டு இருக்காங்க. மகேஷ், சொல்லுங்க மேடம். இவளை உள்ள கூட்டிட்டு போங்க. எழுந்திருமா. பிரச்சனை இல்ல, ரெகுலர் கேஸ் தான். நீங்க என் கூட வாங்க. நீங்கள் முதல்ல ஜெனட்டிக் அப்புறம் ஹார்மோனல் டெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது காம்ப்ளிகேட்டடாக கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளை என்ன சொல்றது? வேலை மட்டுமே இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா உங்களால அம்மாவாக முடியும். அதுவும் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம. சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். பேசாம இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமா? ஹாஸ்பிட்டலா? அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸ்ரேயாவுக்கு என்ன ஆச்சு? அட ஒண்ணும் இல்ல, ஜுரம். அப்படின்னா உடனே டாக்டர் கூப்பிடுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க கிட்ட இவ வாயை திறந்து பேசிட்டா ஸ்ரேயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலனா நான் மேல இருந்து அப்படியே குச்சி செத்துருவேன். ஏற்கனவே பெரிய தலைவலியா இருக்கா, இதுக்கு நடுவுல ஓன் தொல்லை வேற. மோகன், வண்டி எடு. மேடம், சமரும் ருக்ஷரும் ஆதர்ஷ் நகர் ஏரியாவில் ஒன்றா இருக்காங்களா? எனக்கு என்னமோ இந்த இடம் தான் தோணுது. கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். பக்கத்தில் போய் பார்க்கலாம் மேடம். நான் என்ன பண்ணேன் சார்? இதுக்கான பதில் ஓன்ட்ட தான் இருக்கு. சார் நான் என்ன பண்ணேன் சார்? இங்க என்ன பண்றீங்க? மேடம், நான் ஸ்ரேயாவை பத்தி இவன் கிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். என்ன பண்றது, இவன் பெரிய இடத்து பையன். நீங்க எதுவும் இவனை கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ருக்ஷார் கிட்ட என்ன பேசுன? அவளை என்ன மிரட்டிட்டு இருந்த? அவ ஸ்ரேயாவை பத்தி கேட்டதுனால அவளை மிரட்டிட்டு இருந்தியா? ஸ்ரேயாவோட டச்சில் இருக்கியா? இல்லையே. வேணும்னா நீங்க என் ஃபோனை செக் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன விட்டுருங்க. என்னோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாரையும் உண்டு இல்லாம பண்ணிடுவாரு. ஐ சி. சமர் மைனர் கூட அஃபைர் வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்கு இன்னொன்னு தெரியும். உனக்கும் ஸ்ரேயாவுக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு. 16ஆம் தேதி என்னமோ நடந்திருக்கு. அன்னைக்கு தானே ஸ்ரேயா எல்லாரும் முன்னாடி வச்சு உன்னை அடிச்சிருக்கா. வா வாடா. பிடிங்க அவனை. இழுத்துட்டு வாங்க அவனை. சார் 14th February அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மறுபடியும் கேட்குறேன். சொல்லனா இங்கிருந்து வெளியே போக முடியாது. இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர், இவன் ஒரு சின்ன பையன். இவனை இவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது சார். சாருக்கு தண்ணியில் அதை காட்ட பார்க்கணுன்னு ஆசையா? அப்படி பார்க்கணுன்னா சொல்லுங்க, அனுப்பி வச்சிடுறேன். இதை பாருங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா அடிக்கடி எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க.
ஆனா நீங்களும் உங்க செல்ல பிள்ளையும் இப்ப கோஆபரேட் பண்ணலன்னு வைங்க, இது நேரம் மீடியா கிட்ட போய் நிற்கும். 14 வயசு பொண்ணுக்கு பிரச்சனைனா பப்ளிக் எவ்வளவு எமோஷனலா இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன்ல சீட்டுக்காக 10 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதுல கருப்பு கண்ணாடி வர காட்டுறா. நீ சொல்லு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார், ஸ்ரேயோட நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் வந்தது. அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ கூட உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சமர், அவனை விடுன்னு சொல்றேல, முதல்ல அவனை விடு. என்ன அதிக பிரசங்கித்தனோ? இனி என் மூஞ்சிலே முழிக்காத. அதுக்கப்புறம் நான் ஸ்ரேயாவை பார்க்கவே இல்லை சார். இந்த விஷயம் ஸ்ரேயாவோட அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? எஸ் சார். அப்ப உன்ன தெரியாதுன்னு அவங்க எதுக்காக எங்ககிட்ட போய் சொன்னாங்க? எங்களுக்கு எந்த சமரையும் தெரியாது. இந்த கேள்வியை அவங்க கிட்ட கேளுங்க சார். உங்களுடைய என்கொயரி முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ நாங்க போலாமா? கிளம்புங்க. சார், எனக்கு என்னவோ இது லவ் அஃபேர் மாதிரியே தெரியுது. பையனை விட்டு ஒதுக்கி வைக்கணும் தான் பொண்ணை தூரமாக வச்சுருக்காங்க. எனக்கு இந்த ருக்ஷார் மேலேயும் சந்தேகமாக இருக்குது சார். எல்லா இடத்துலையும் இவ இருக்கா. ஆனால் இது வரைக்கும் ஸ்ரேயாவோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கொடுக்கவே இல்லை. ஏன் சார், அவங்க தானே அவளோட ஸ்கூல் டீச்சர். அதனால தான் இவ்வளோ அக்கறையா இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ரேயா வரால, அப்போ போய் நீங்கள் அவளை செக் பண்ணுங்க. எல்லா விஷயமும் தெரியும். பிரதாப் சார், உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணேன். ஸ்ரேயாவோட நாளைக்கு ஸ்டேஷன் வாங்க சார். ஸ்ரேயாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளால் வர முடியாது. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நாளைக்கு நீங்கள் அவளோட வரணும். ஹலோ, போலீஸ் பின்னாடியே இருக்காங்க. நம்ம ஏதாவது செஞ்சாகணும். பால் 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 வாங்கிக்கங்க. அண்ணா அண்ணா அண்ணா, இங்க பாருங்க. அண்ணா அண்ணா அண்ணா, கொஞ்சம் இங்க பாருங்க. அண்ணா, பால்கார அண்ணா, அண்ணா இங்க வாங்க. அண்ணா, பால்கார அண்ணா, கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. இங்க வாங்க அண்ணா. அண்ணா 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 அண்ணா, இங்க பாருங்க அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன இங்க புடிச்சு வச்சிருக்காங்கண்ணா. எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கண்ணா, ப்ளீஸ். இரு, நான் ஏதாவது பண்றேன். நீ உள்ளதானமா இருக்க? ஆமாண்ணா, நான் உள்ளதா இருக்கேன். கொஞ்சம் இரு, நான் ஏதாவது பண்றேன். வாமா போலாம். எங்க கூட்டிட்டு போற? டேய், போடா வெளியில. யாரா நீ? உன்னை எங்க கூட்டிட்டு போற? உன்னை விட மாட்டேன்டா. உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுல விட வர? உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். ஏய், யாரா நீ? ஏய், உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். விடு விடு, நான் பாத்துக்கிறேன். விடு விட மாட்டேன். ஏய், பாருங்களா அம்மா, பாருங்கம்மா. போய் உன் வேலையை மட்டும் பாரு. ஏன் கண்ட விஷயங்கள்ல தலையிடுற? உன் குடும்பத்து கூட சந்தோஷமா வாழணும்ல.
ம். யாரு முன்னாடியும் உன் வாயை திறக்க கூடாது. போ. அண்ணா அண்ணா என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா, என்ன காப்பாத்துங்கண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. 1ஆம் நம்பர் தந்திரக்காரியா தான் இருக்க. எல்லாரையும் எப்படியாவது மயக்கிடுறல்ல. இந்த அப்பாவி முகத்தோட தான் சமரையும் நீ ஏமாத்திருக்கல்ல, அப்படிதானே? நான் ஒன்னும் சமரை ஏமாத்தல. நான் ஒன்னும் அவனை ஏமாத்தல. அவன் நேரம் என்ன மறந்துருப்பா. உன்னோட பையன் பண்ணிருக்கிற காரியத்துக்கு அவனை இப்பவே கொல்லணும். எவ்வளவு தைரியம்டா அவனுக்கு? என் வீட்டுக்கு வந்து என் சட்ட மேலே கை வைக்கிறியா? உன்னையும் உன் பொண்ணையும் நாசமாக்கிடுவேன். ஜாக்கிரதை, அடையாளம் தெரியாம பண்ணிடுவேன். அவுட். கண்டவன் பின்னாடி போயிட்டு சுத்தறிய. அப்பா அப்பா, சமர அவங்க அப்பா தான் மிரட்டுறாரு. அவன் அந்த மாதிரி இல்லப்பா. அப்பா அப்பா. தாயம்மா, உங்க உதவி தேவை. முதல்ல என் பையனை மயக்கிருக்கா, இப்ப இன்னொருத்தனா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். என் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவையில்லாம இருந்திருந்தா நான் இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்ரேயா திரும்ப வந்துட்டாளா? சார், என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போலோ அனுப்பியிருக்கேன். சார், பிரதாப்பும் அவங்க ஒய்ஃப் ஷாலினியும் அங்கே இல்லை சார். அதோட வீடும் பூட்டியிருக்கு சார். பக்கத்து வீட்லையும் விசாரித்தோம். அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்ததாக சொன்னாங்க சார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வாங்கியிருக்காங்களாம். யாருக்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவன் ரவுடியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் சார். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. ரூப் சார் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கணும். அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு அவளோட அம்மா அப்பாவே காரணமாக இருக்கலாம். சார், ருக்ஷரை நம்ம முழுசாக நம்பலாமா? ஒரு நிமிஷம். இந்த ருக்ஸாருக்கு தான் அந்த பொண்ணை பத்தின கவலை இருக்கே, மற்ற யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல. கதவு எதுக்காக முன்ன? அம்மா உன்னை இங்க இருந்து துரத்துறதுக்கு முன்னாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிடுறேன். அப்பதான் அவங்க உன்னை இங்க இருந்து அனுப்ப மாட்டாங்க. நீ எனக்கு மனைவியாக போற. எல்லாரும் சொல்லுவாங்க புருஷன் சொல்றது எல்லாத்தையும் மனைவி கேட்பான்னு. இல்லனா ஓம் மங்களம் பகவான விஷ்ணு, நமக்கு கல்யாணம். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல? பத்ரி, கதவு தர, எல்லாத்தையும் நிப்பாட்டு. மோகன், கதவை உடைச்சிடு, சீக்கிரமா உட. அம்மா இங்க இருந்து போயிடுங்கம்மா. என்னடா பண்ற? என்னையும் கொலை பண்ணிடு. இந்த நாளையும் நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஒரு பொண்ணுக்காக அம்மாவையே கொலை பண்ணுவியா? உங்க பேச்ச நான் கேட்டு நடந்துக்கிட்டா நீங்க இவளை எங்கேயும் அனுப்பிடுவீங்கம்மா. எனக்கு ஸ்ரேயா கூட கல்யாணம் நடக்கலனா நான் இங்கேயே செத்துருவேம்மா. இத பாரு பத்ரி, நீ இன்னும் 2 மாசம் காத்துட்டு நான் உனக்கு வாக்கு தரேன். இவ கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். எதுக்காக 2 மாசத்துக்கு அப்புறம்? சார், ஸ்ரேயாவோட அம்மா அப்பா லக்னோவில் இருக்காங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது கணேஷ்னு யாரோ ஒரு டிடெக்டிவ் அவங்களோட காண்டாக்டில் இருக்காங்க. டிடெக்டிவா? எஸ் சார். இந்த பிரதாப் என்னதான் செய்றா? அந்த டிடெக்டிவை கூட்டிட்டு வாங்க சார். சார், அவங்க பொண்ணை கொஞ்ச நாளாகவே காணோம். அந்த பொண்ணை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். பிரதாப்பும் ஷாலினியும் அந்த பொண்ணை பற்றின என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? அதாவது எங்கே போயிருக்காங்கன்னு? சார், எல்லாம் அரைக்குறையாக தான் சார் பேசுகிறாங்க. அவள் எங்கேருந்து காணா போனான்னு சொல்லலை சார். ஆனால் சமர் தான் அவளை ஒளிச்சு வச்சிருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சார். அதனால நான் சமரை வாட்ச் பண்ணேன் சார். ஆனால் சார், சமருக்கும் யாரோ ஒரு பெரிய பொம்பளைக்கும் தொடர்பு இருக்குது சார். அவங்க ஸ்ரேயாவோட ஸ்கூல் டீச்சர். இது ஸ்ரேயாவோட ஸ்கூல் டீச்சரா? ருக்ஸாரா? அந்த ஃபோட்டோவை அவருக்கு காட்டுங்க. இவங்களா பாரு? ஆமாம் சார், இவங்க தான். எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் இருந்தது சார்.
இவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு. சார் இவங்களும் சமரும் சேர்ந்து தான் ஸ்ரேயாவை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. 2 பேரையும் இழுத்துட்டு வாங்க. அந்த ருக்ஸாரும் நீயும் எங்க சந்தேக வளையத்துக்குள்ள இருக்கீங்க, சரியா? ஸ்ரேயா மேல உங்களுக்கு ஏன் இவ்ளோ அக்கறை? அவன் மேலதான் அக்கறைன்னு பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் மேலே ஓவர் அக்கறை போல இருக்கே. அவங்க சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மீட் பண்ண சொல்றாங்க. மீட் பண்ணலன்னா பிரச்சனை பண்றாங்க. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்டயே சொன்னேன். ஏன்னா ஸ்ரேயாவை நீ தான் கொலை பண்ணன்னு ரூப் சார் எங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டா. நாங்க அந்த பொண்ணு சொல்றத கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நீ அந்த பொண்ணை மிரட்டி இருக்க. அதோட அந்த ஸ்கூல் பசங்க நீ மிரட்டுறத நேரில் பார்த்துருக்காங்க. இது ரொம்ப லைட்டா எடுத்துக்காத. ஏன் சொல்றேன்னா ஸ்ரேயா ஒரு மைனர் கேர்ள். ஸோ நீ பல வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும். அதனால நல்ல ஞாபகம் வச்சு நடந்த எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு. அதாவது 14 February அன்னைக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்தது? அதோட ஸ்ரேயாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவன் கூட அஃபேர்ல இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. February 14 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவன் கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்ல இருந்தான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அதோட நீங்க வேற அவன் கூட என்ன பார்த்துட்டீங்க. நானும் மறைமுகமா சமருக்கு ஒரு நம்பிக்கை தரதான் முயற்சி பண்ணேன். ஆனா நான் எந்த விதத்துலயும் அவனை மிரட்டல. மேடம், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்னோட ஃபோனு, வீடு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. 14 February அப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா நிஜமாவே ஸ்ரேயா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை சொல்றேன். இல்ல சமர், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. எனக்கும் எல்லாம் தெரியும். என்ன சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான். பீரியட்ஸும் வரவே இல்லை. பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தா அதுவும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்பவே இதெல்லாம் வேணான்னு சொன்னல. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்? ஆமா, இது என்னோட குழந்தை தானா? ரத்தம் துடிக்கிற வயசு. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போச்சு. நீதான் உன் பொண்ணை ஒழுக்கமா கட்டுப்பாட்டா வளர்த்துருக்கணும். உன் பொண்ணு வயிற்றுல வளர புள்ள கன்ஃபார்மா என் பையன்தான் சொல்ல முடியுமா? எனக்கு அடிக்கடி கால் பண்ணதை உங்ககிட்ட சொன்னேன்ல. இவங்க என்ன யாரோ கல்யாணம் கிட்ட கூட்டு போறாங்களா? குழந்தைய வேற அபார்ட் பண்ண போறாங்களா? அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம் இல்லையா? சமர், ஐ லவ் யூ சமர். சரி சரி. யாருன்னு தெரியாதுன்னா கல்யாணின்னு ஒரு லேடியா, அவங்க கிட்ட தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதோட ஸ்ரேயாவை நான் ஒரு நாள் லேடியோட கார்ல பார்த்தேன். அவங்க கல்யாணியா இருக்கலாம்ல. அந்த கல்யாணி மேடம் தான் அபார்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது என்ன கார்? அந்த காரோட நம்பர் தெரியுமா? வண்டியில ராம்னு இருந்தது, நம்பர் 214. ஸ்ரேயா திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நீ எங்க கஸ்டடியிலே இரு. பாலாஜி. எஸ் சார். வா, எழுந்திருப்பா. இதை பாருங்க, இமீடியட்டா அந்த 214ங்கிற காரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சின்சியரா ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார், ருக்ஸார் கிட்டே எல்லா விதத்துலையும் விசாரிச்சாச்சு. அவன் ஃபோனை கூட செக் பண்ணோம். அதுலேயும் எதுவும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க உண்மையை சொல்கிறாங்க. சார், இந்த சமர் தப்பிக்கிறதுக்காக கல்யாணி கார்னு பொய் சொல்கிறானோ? இருக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம பிரதாப்பை சந்திச்சாகணும். ஸ்ரேயா காணாமல் போன விஷயத்தில் கண்டிப்பாக அவளோட பேரண்ட்ஸுக்கு சம்மந்தம் இருக்கும். சார், வீடு 2 நாளாக பூட்டியே இருக்கு. இந்த கேஸ் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. சார், ஈவினிங்குள்ளே லிஸ்ட்டு கிடச்சிரும். அப்புறம் நம்ம ஓனர் கிட்ட பேசிக்கலாம். இவங்களை யாரு கொண்டு இருப்பாங்க?
ஸ்ரேயாவோட பிரெக்னன்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா இல்ல வேற காரணமா? சார் எனக்கு தெரிஞ்சு ருக்ஷரும் சமரும் போய் பேசுகிறாங்க. நான் அவங்கள இன்ட்ரோகேஷன் பண்ணுறேன் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த காரோட ஓனர் எனக்கு தெரியணும். அப்போ தான் கல்யாணியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பாவம் அவ ஒரு சின்ன பொண்ணு. சரி, எப்பதான் டெலிவரி கிடைக்கும்? என்ன, இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் உங்க பேக்கேஜ் டெலிவரி ஆயிடும். இந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த கார் கடைசியாக தான் தெரிஞ்சது. உங்க வண்டி நம்பர் தான் 214 இருந்து ஆரம்பிக்குதா? அதுல ராம்னு எழுதியிருக்கோம். இல்லையே. ஆனா இதுல உங்க அட்ரஸ் தானே இருக்கு. ஆமாங்க, என்னோட வண்டி தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த வண்டியை வித்துட்டேங்க. சேஞ்ச் ஆஃப் நேம்ல எதுவும் பண்ணாம வச்சு வண்டி ஓட்டுறோன்னா என்னமோ. வண்டியை வித்திருந்தா பேப்பர் ஏதாவது இருந்திருக்கும்ல? ஆமாங்க, ஆதார் கார்டு, டெலிவரி பேப்பர்லாம் வச்சிருக்கேன். அதை காட்டுங்க மேடம். இந்த சமர் நம்ம நேரத்தை தான் வீணடிக்கிறான் மேடம். அவனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை நாங்களே வச்சுக்கிறோம். போலாம். என்னது, கல்யாணி தான் காஷியா? ஆமா சார், காரோட டாக்குமெண்ட் மூலமா தெரிஞ்சது. அவங்க பழைய வீட்ல இருந்து டாக்டர் ரூபா பத்தி தெரிஞ்சது. அவங்க தான் சொன்னாங்க அவங்க பல வருஷமா அந்த இடத்துல ஆயா வேலை பார்த்துருக்காங்க. இங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க தான் ஆயா வேலை பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் லாக்கர்ல இருந்து 10 லட்ச ரூபா திருடியிருக்காங்க. இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள அவங்க எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க. போலீஸால கூட தேட முடியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற பேர்ல லக்னோவில் இருக்கணும். காஷியை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்க இன்னும் வேற யாராச்சும் இருக்காங்களா? ஆஷா, அவ இங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்த்தா. காசிக்கு பணம் தான் முக்கியம். அது எப்படி வந்தாலும் சரி. பையனோட ட்ரீட்மெண்ட்காக எனக்கு தெரிஞ்சு அவ தப்பிச்சு அகமத் நகர் இல்லைன்னா அகமதாபாத் போயிருக்கணும். ஏன்னா ஒரு தடவை அவளே சொல்லியிருக்கா அவ தம்பி அங்க எங்கேயோ இருக்கான்னு. ஆனா போலீஸ்காரவங்க அங்கேயும் போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு யாருமே கிடைக்கல. இவங்களை தாண்டி வேற யாராவது இருக்காங்களா? ஒரு வார்ட் பாய் அப்புறம் நர்ஸு கூட தான் எப்பவுமே இருப்பாங்க. யாரு வார்ட் பாய், யாரு நர்ஸ்? விமல். அந்த நர்ஸோட பேரு கிரண். இவங்க மாயமா மறைஞ்சதுக்கு இவங்களும் காரணமா இருக்கலாம். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? ஏன்னா காசி காணாம போன 1 மாசத்துலயே விமல் வேலையை விட்டான். 2 மாசத்துக்கு அப்புறம் அவனும் வேலையை விட்டான். அதான் எனக்கு தோணுது. டாக்டர் ரூபா, 3 பேரோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஆனா இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதுல தேடி பார்த்தா கிடைக்கும். அப்படின்னா அந்த பையன் சமர் நம்ம கிட்ட போய் சொல்லல. சார் முதல்ல ஃபுட்டேஜ் வரட்டும் சார், அப்புறம் கிளியர் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அந்த பொம்பளைய கண்டுபிடிங்க. அஹமதாபாத் அகமத் நகரான கன்ஃபியூஸ்டா இருக்கு. முதல்லயே போலீஸ் தேடி இருக்காங்க, ஆனா எதுவுமே கிடைக்கலையா? ஆனா நம்ம சிட்டி ஆதர்ஷ் நகரை நீங்க மறக்கிறீங்க. ஏன்னா இந்த சமர் கல்யாணி அங்கதான் எங்கேயோ பார்த்துருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்காத வரைக்கும் தயவு செஞ்சு அந்த இடத்துல போய் தேடி பாருங்க. சார் கொஞ்சம் நியூஸை பாருங்க. எஸ்பி சார் லைவ்ல இருக்காரு. இறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய கொல்றாங்க. சிட்டியோட அமைதியான இடத்துல புதைச்சிருக்காங்க. இந்த கொலையை செஞ்ச ஒவ்வொரு குற்றவாளியும் நாங்க உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. குற்றவாளிகளை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா எங்க திறமையான ஆபீசர்ஸ் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த கேஸோட அப்டேட் எடுக்கிறேன். நீங்க காஷியோட லொகேஷன் எதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. என்னாச்சு, ஏன் மலைச்சு போய் நிக்கிற? டிவி கேஸ் உன்னை குழப்புதா? கேஸ் இல்ல சார், எப்படி இவங்களால இந்த மாதிரி நடந்துக்க முடியுதுன்னு யோசிக்கிறேன். ஒரு குழந்தைய எப்படி வயிற்றுக்குள்ளேயே கொலை பண்றாங்க? எப்படி கொலை பண்றாங்கன்னு தான் நாம பாக்குறோமே. வாங்க. உங்ககிட்ட தான் ஒரு லேடியையும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையனையும் இங்கே எங்கேயாவது பார்த்தியா? பார்த்துருந்தா தயவு செஞ்சு சொல்லு. சார் பொம்பளையை நான் பார்க்கல, ஆனால் ஒரு வாட்டி பையனை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அவன் மனநல பாதிக்கப்பட்டவன். அதோட அவன் ஸ்ரேயாவை பற்றி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தான். என்னோட வருங்கால மனைவி ஸ்ரேயாவை நீங்க பார்த்தீங்களா? வருங்கால மனைவியா? என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? கொஞ்சம் வீட்டில் விட்டுருங்க. என் கையை விடுங்க, நான் ஸ்ரேயாவை தேடணும். என் கையை விடுங்க. அந்த இடம் தெரியுமா?
வாங்க சொல்லுங்க. உங்க வீட்டை சோதனை போடணும். ஒரு மர்டர் விஷயமா? தாராளமா உள்ள வாங்க, செக் பண்ணிக்கோங்க. மூளை முடுக்கெல்லாம் செக் பண்ணுங்க. ஒரு இடம் கூட விட்டு வைக்காதீங்க. சார் உள்ள எதுவும் கிடைக்கல சார். சார் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லையா? வாப்பா, வா வா வா. சார் இவனை பாருங்க. நீங்க ஸ்ரேயாவை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அம்மா தான் சொன்னாங்க அவ எங்கேயோ போயிட்டாலாம். பத்ரி ஒரு நிமிஷம். ஆமா, ஸ்ரேயா எங்க கூட தான் இருக்கா. ஆமா, ஸ்ரேயா இங்கே தான் இருந்தாளா? அதோ அங்க பின்னாடி ரூம்ல. டேய் என்னடா உளர்ற? இந்தா 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. எங்க கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இனிமேலும் வாயை மூடிட்டு இருக்காத. எனக்கு லாயர் வேணும். அக்கேம், என்ன நல்லா கவனிச்சியா? செஞ்சேன் சார். சார் பத்ரிக்கு 3rd டிகிரி கொடுத்தா அவன் எல்லாத்தையும் ஒத்துப்பான் சார். வேண்டாம் சார், அவன் சின்ன பையன், அவனுக்கு மூளை வேற சரியில்லை. அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா நீங்க உண்மையை சொல்லுங்க. சரி சொல்றேன். நான் திருட்டுத்தனமா மைனர் பொண்ணுங்களுக்கெல்லாம் அபார்ஷன் பண்ணுவேன். அதோட வயிற்றுல வளர்ற குழந்தை பையன்னு தெரிஞ்சா நாங்க குழந்தைய நார்மல்ல வச்சு அந்த குழந்தைய பணக்காரங்களுக்கு வித்துருவோம். ஸ்ரேயாவோட அப்பாவும் என்னை காண்டாக்ட் பண்ணாரு. அந்த குழந்தைக்காக உங்ககிட்ட சொன்னல. எல்லாம் பண்ணலாம். என்ன, பொண்ணு கொஞ்ச நாள் எங்க வீட்டில் தங்கணும். நாங்க அபார்ஷன் பண்ணி விட்டுடுவோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சுது அவளுக்கு அபார்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா 3 மாசத்துக்கு மேல ஆயிருந்தது. அவ வயிற்றுலயும் ஆண் குழந்தை இருந்தது. அவ அப்பா கிட்ட ஸ்ரேயாவை அப்படியே விட்டு வைக்கிறதுக்காக பொய் சொல்ல வேண்டியதா இருந்தது. நிஜமாவே உனக்கு இந்த குழந்தை வேண்டாமா? இதுதான் உன்னோட காதலின் முதல் அடையாளம். இந்த குழந்தை உனக்கு வேண்டாமா? சமரும் குழந்தைய பார்க்கணும்ல. எவ்வளோ பொண்ணுங்க குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் படிப்பை முடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸரா கூட வந்திருக்காங்க. நாங்க பொண்ணோட அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி மழுப்பலான்னு பார்த்தோம். பாய் ஃப்ரெண்டு கூட ஓடிட்டான்னு சொல்ல கூட பார்த்தோம். என்னது ஓடிட்டாளா? அது எப்படி ஓடி போவா? அது எங்களுக்கு தெரியாது. அவ பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போயிருப்பா. ஆனா இவ அடிக்கடி வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிப்பா. அவ அம்மா அப்பாவை ஏன் கொன்னீங்க? ஸ்ரேயா எங்க வீட்ல இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க போலீஸ் கிட்ட போக இருந்தாங்க. இப்ப ஸ்ரேயா எங்க இருக்கா? இப்ப அவளை நாங்க டெலிவரிக்காக பார்ட்னர் கிட்ட அனுப்பி வச்சிருக்கோம். இதெல்லாம் எங்க நடக்குது? அட்ரஸ் சொல்லு. உங்களை தான். சொல்லுங்க. என்ன கல்யாணி மேடம் அனுப்புனாங்க. வாங்க வாங்க மேடம், உள்ள உட்காருங்க. கொஞ்ச நேரத்தில் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடும். சார் எங்கே ஓடுறீங்க? மற்ற ஆப்ரேஷனை ஸ்டேஷனில் வச்சுக்கலாம். வாடா. கல்யாணியும் வார்ட் பாயும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. நீங்க தான் இப்போ வாயை திறக்கணும். அதுவும் உண்மையை மட்டும்தான் பேசணும். ஆமா சார், நான் நர்ஸா இருந்தேன். அங்கேயே தான் விவேக்கும் வார்ட் பாயா இருந்தான். நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதோட நாங்க அங்கதான் கல்யாணியை சந்திச்சோம். இதுக்கு மேல இப்படி இருக்க முடியாது. எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஒரு வார்ட் பாய் ஒரு நர்ஸ்க்கு முன்னாடி பெருசாக வளர முடியாது. நாங்கள் சின்னவங்களா இருக்கும்போது வீடு வீடாக போய் பிரசவங்களை பார்ப்போம். ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு.
வீடு வீடா போய் பிரசவம் பார்க்குற தாயம்மாவை இப்ப எல்லாம் மறந்து போயிட்டாங்க. நான் டாக்டராகவே இருந்திருக்கலாம். அப்ப நான் என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை சம்பாரிச்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு உங்க பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் வேணும் இல்லையா? நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படி? சிம்பிள். ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம். உங்க உதவியோட டெலிவரி அபார்ஷன் பண்ணலாம். அதுல 50% நீங்க எடுத்துக்கலாம். எப்பவும் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு இப்ப பணம் வேணும். ஹாஸ்பிட்டலோட கஜானாவில் நிறைய பணம் இருக்கு. ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். இங்க இருந்து தான் லைஃப் சென்டர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பமாச்சு. ஒரு நாள் எங்ககிட்ட ஸ்ரேயாவோட கேஸ் வந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு கிளைண்ட்டோட காலும் வந்துச்சு. அவங்களுக்கு பையன் தேவையா இருந்துச்சு. ஹலோ மிஸ்டர் சாதிக், உங்களுக்கு பையன் கிடைச்சிட்டான். ஸ்ரேயா எங்க இருக்கா? பாடியை எங்க புதைச்சிங்க? கிளினிக்கோட பேக் சைட்லயே புதைச்சிட்டோம். பாடியை வெளியெடுங்க. இறுதி சடங்கு செய்ய அவங்க அம்மா அப்பா கிடையாது. அதனால நாமளே பண்ணலாம். இல்லீகல் கிளினிக்கை நடத்துறதுக்கு, சட்டத்தை மதிக்காம செயல்பட்டதுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளை கொலை பண்ணதுக்கு